வெயிட் லாஸ் பண்ணும்போது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும், சில விஷயங்களை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். என்னென்ன விஷயம்னு பார்ப்போமா? என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா சுகர் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணியே ஆகணும். முக்கியமாக டீ காஃபியை அவாய்ட் பண்ணியே ஆகணும். சார் என்னால் டீ காஃபி சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வெயிட் லாஸே ஆகாது. எப்பயுமே சரி, ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் ஆட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பிசி பிளான்னா பிளேட் சைஸ் எப்பயுமே பெருசாக இல்லாமல் சின்னதாக எடுத்துக்கணும். நம்ம ரெகுலராக எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? சாப்பிடும்போது நிறைய சாப்பாடு கொஞ்சமாக பொரியல் எடுத்துப்போம். ஆனால் இதை ஆப்போசிட்டாக பண்ணுறதுக்கு பேர் தான் பிசி பிளான். நிறைய பொரியல் வச்சுக்கணும், கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம பாடி வந்து 80% நியூட்ரிஷன் தான் தேவை, 20% தான் ஒர்க் அவுட் தேவை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. 20% நியூட்ரிஷன் எடுக்கிறாங்க, 80% ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே குவாலிட்டியாக சாப்பிடணும், ஹெல்த்தி ஃபுட்டாகவும் சாப்பிடணும், அதே சமயம் லோ கேலரி ஃபுட்டாகவும் சாப்பிடணும். ஸோ நம்ம பாடிக்கு 80% நியூட்ரிஷன் தேவை. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஆயிலில் கொஞ்சமாக ஆட் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. மைதா மாவு, கார்போஹைட்ரேட், பால், குளிர்ச்சியான உணவுகள். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்பல்சரி இதெல்லாம் கொஞ்சமாக தள்ளி வச்சு சாப்பிடுங்க. எப்பயுமே அதிகமாக வார்ம் வாட்டராக எடுத்துங்க. இது உங்களுடைய வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் சாப்பிடாமல் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ சாப்பிடாமல் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு மறுபடியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை அவாய்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் இருக்க மஞ்சக்கரு மட்டும் சாப்பிடாமல் ஒயிட் லேயர் மட்டும் எடுத்து சாப்பிட்லாம். வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ப்ரோட்டீனும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு பசிக்கும் அப்படின்றதால ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸை ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸாக மட்டும்தான் எடுத்துக்கணும், ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிடாதீங்க. டெய்லி ரொட்டீன்ஸில் நமக்கு என்னென்ன தேவை, அதெல்லாம் எவ்வளோ அளவாக தேவை, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு கம்பல்சரி என்ன தான் தேவை அப்படின்னா ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ். இது எல்லாமே நம்ம பாடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்தால் போதும். அதை விட முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸ்லீப், வாட்டர், டயட், எக்ஸசைஸ். நல்லா தூங்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், டயட்டை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்டென்ஷன் ஒர்க் அவுட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும். சாப்பிட்ட உடனே உட்காராமல் கொஞ்சம் நேரம் நடந்து போங்க. இது உங்களுடைய கேலரியை பர்ன் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். சார் நான் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு ஒரு டயட் பிளான் வேணும், என்னை கைட் பண்ண ஒரு பர்சனல் வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணால் நான் நியூட்ரிஷன் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் ஆல்ரெடி நியூட்ரிஷன் சென்டரில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், எனக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக சொல்கிறாங்க, எனக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கணும், என்னையே ப்ராப்பராக கைட் பண்ண ஒரு பர்சனல் வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.